العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله أما بعد புனித ஜும்ஆவின் கடமையை நிறைவேற்றிவிட்டு அதனுடைய தமிழாக்கத்தை செவிசாய்ப்பதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையில் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜும்ஆவுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுமாறும் அல்லாஹ் ஏவிய நன்மையான காரியங்களை எடுத்து நடப்பதோடு அல்லாஹ் விலக்கிய பாவமான காரியங்களை விலகி வாழுமாறு இமாம் அவர்கள் உபதேசம் செய்தார்கள். அதைத் தொடர்ந்து அன்பின் இஸ்லாமியர்களே, அல்லாஹ்வை அஞ்சி உங்களை நீங்களே சுய விசாரணை செய்து கொள்ளுங்கள். நாளை மறுமைக்காக எதை நீங்கள் தயாரித்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை பார்த்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா அவருடைய அருள்வேதத்தில் பின்வருமாறு சொல்கின்றார்: யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், ஒவ்வொரு ஆன்மாவும் தன் மறுமைக்காக எதை முற்படுத்தி இருக்கிறது என்பதை பார்த்து கொள்ளட்டும். வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ ஹபீரும் பிமா தஅமலூன், நீங்கள் செய்வதை அல்லாஹ் மிக நுணுக்கமாக அறிந்தவனாக இருக்கின்றான். வலா தகூனு கல்லதீன நஸுல்லாஹ், அல்லாஹ்வை மறந்தவர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். ஃபஅன்சாஹும் அன்ஃபுஸஹும், அவர்களே மறக்கும் நிலையை அவர்களுக்கு அல்லாஹ் உருவாக்கிவிட்டார். உலாஇக ஹுமுல் ஃபாஸிகூன், அவர்கள்தான் கெட்டவர்கள். லா யஸ்தவி அஸ்ஹாபுன் நாரி வ அஸ்ஹாபுல் ஜன்னah, சுவனவாசிகளும் நரகவாசிகளும் சமமாக மாட்டார்கள். அஸ்ஹாபுல் ஜன்னதி ஹுமுல் ஃபாயிசூன், சுவனவாசிகள் தான் வெற்றியாளர்கள் என்று இந்த வசனங்களை அல்லாஹ் முடிக்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, மேற்கூறப்பட்ட இந்த வசனங்களை நாம் ஓதி பார்த்தால் அதில் ஆரம்பமாக அல்லாஹ் அவனை அஞ்சி நடக்குமாறு எங்களுக்கு கட்டளை பிறப்பிக்கின்றான். சகோதரர்களே, அல்லாஹ்வை அஞ்சுவது என்பது அவன் எதை விரும்புவானோ அதை செய்வதும், அவனுடைய பாவமான காரியங்களை, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும் விடயங்களை விலகி வாழ்வதுமாகும். இதுதான் அல்லாஹ்வை அஞ்சுவது என்பதனுடைய அர்த்தம். பிறகு அல்லாஹ் தஆலா எங்களை நாங்களே சுய விசாரணை செய்து கொள்ளுமாறு ஏவல் விடுகின்றான். அந்த அடிப்படையில் எமது மறுமை வாழ்வுக்காக நாம் என்ன நன்மைகளை முற்படுத்தி தயாரித்திருக்கிறோம் என்பதை பார்த்து கொள்ளுமாறு அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கின்றான். எதை நாம் முற்படுத்தினோமோ அதை நாம் கண்டிப்பாக சந்திக்கப் போகின்றோம். அது நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும், அது அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும் விடயமாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படும் விடயமாக இருந்தாலும் அனைத்துமே ஒரு ஏட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் அடியான் செய்த அனைத்து நன்மை தீமைகளையும் பதிவு செய்து அவனுக்கு முன்வைத்து விடுவான். எனவேதான் மறுமையில் அந்த ஏட்டை பார்க்கக்கூடிய மனிதன் இந்த ஏட்டுக்கு என்ன கேடு பிடித்திருக்கிறது, இது எந்த ஒரு நன்மையையோ அல்லது தீமையையோ விட்டு வைக்கவில்லை என்று கூறுவான். அனைத்தையும் அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கின்றான். நாம் நினைவில் வைத்துக் கொண்டாலும் சரி, அல்லது நாம் மறந்து விட்டாலும் சரி, யௌம யப்அஸுஹுமுல்லாஹு ஜமீஅன், எல்லோரையும் அல்லாஹ் எழுப்புவான் அந்த நாளில். ஃபயுனப்பிஹும் பிமா அமிலு, அவர்கள் செய்தவற்றை அல்லாஹ் அவர்களுக்கு உணர்த்துவான். அஹ்ஸாஹுல்லாஹ், அல்லாஹ் அனைத்தையும் பதிவு செய்து வருகின்றான். வனசூ, அவர்களோ மறந்து விட்டார்கள். அல்லாஹு அலா குல்லி ஷைஇன் ஷஹீத், எல்லாவற்றையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று அவருடைய அருள்வேதத்தில் சொல்கின்றான். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் எம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டால் மறுமை நாள் எப்போது வரும், எப்போது இந்த மனிதனுக்கு விசாரணை நடைபெறும், எப்போது இந்த மனிதனுக்கு கூலி வழங்கப்படும், மனிதனுக்கு சொல்லப்படக்கூடிய சுவனம் நரகம் என்பது அது எப்போது என்று நாம் எம்மையே நாம் கேட்டுக்கொண்டால் அதற்குரிய பதில் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான். அது மிக சமீபமாக இருக்கின்றது, அது மனிதனுக்கு மிக அருகாமையில் இருக்கின்றது. எனவேதான் ஒவ்வொரு மனிதனும் மறுமைக்கு
என்ன செய்திருக்கிறேன் என்பதை அவன் பார்த்து கொள்ளட்டும் என்று சொல்லும் வசனத்தில் அல்லாஹ் மா கத்தமத் லிகத், அந்த மறுமையை நாளை மறுநாள் என்று குறிப்பிடுகின்றான். அன்பிற்குரிய சகோதரர்களே, மறுமை என்பது நாளை மறுநாள் என்று சொல்லப்படுமாக இருந்தால் இந்த மொத்த உலக வாழ்க்கையும் இன்றைய தினமாக சித்தரிக்கப்படுகின்றது. எனவே மொத்த உலக வாழ்க்கையும் இன்றைய தினம், நாளைய தினம் என்பது அது மறுமையுடைய நாள். அப்படியானால் இந்த மறுமை எங்களுக்கு மிக சமீபமாக இருக்கிறது என்பதை அல்லாஹ் எங்களுக்கு உணர்த்துகின்றார். அன்பிற்குரிய சகோதரர்களே, எவர்களெல்லாம் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும், அந்த சந்திப்பு எங்களுக்கு சமீபமாக இருக்கின்றது. அல்லாஹ்வை நாம் சந்திக்கக்கூடிய காலம் எம்மை நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது என்பதை எவர் மிக ஆழமாக உணர்வாரோ நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கையில் மூழ்குவதை அவர் விட்டுவிடுவார். மறுமைக்காக நல்லவர்கள் செய்வதில் முயற்சி செய்வார். தன்னை தானே சுய பரிசோதனை செய்து கொள்வார். தான் செய்து கொள்ளக்கூடிய சொற்கள், செயல்கள் அனைத்தையுமே அது மறுமைக்கு உகந்ததா என்பதை அவர் கண்காணித்துக் கொண்டிருப்பார். காரணம், அவருடைய மறுமை வாழ்க்கை சமீபமாக இருக்கிறது என்ற உணர்வு அவரிடம் காணப்படுவதால். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த வசனத்தை நாம் மேலும் கண்ணோட்டம் செலுத்தினால் அல்லாஹ் நாளை மறுமைக்காக நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு மீண்டும் ஒரு முறை அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார். அல்லாஹ் யாவற்றையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். மனிதனுடைய அனைத்து சூழ்நிலைகளையும் அவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்பதை கூறுவதோடு மீண்டும் ஒரு முறை அல்லாஹ் தன்னை அஞ்சிக் கொள்ளுமாறு கூறுகின்றான். எனவே சகோதரர்களே, எந்த மனிதர்கள் எல்லாம் தங்களுடைய நிலையை அவர்கள் உணர்வார்களோ, தன்னுடைய அமல்களை அவர்கள் கண்காணிப்பார்களோ, எவர்களெல்லாம் அல்லாஹ் தன்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றான், அவன் என்னை விசாரிக்க இருக்கிறான் என்பதை எல்லாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வார்களோ நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ்விலிருந்து வெட்கப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதை விட்டுவிடக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ்வுக்கு வணங்கி வழிபடுவதில் முயற்சி செய்பவர்களாக இருப்பார்கள். அதில் முன்னோக்கி செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். தங்களால் எந்த அளவு முடியுமோ அந்த அளவு நன்மைகளை செய்பவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் மூமின்களுக்கு எதையெல்லாம் தடுத்து விட்டானோ அவைகளை விலகி வாழ்பவர்களாக இருப்பார்கள். யாரெல்லாம் அதில் மூழ்கி விடுவார்களோ நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ்வை மறந்தவர்களாகும். எனவே அல்லாஹ்வை மறந்து வாழ்பவர்கள் தான் அல்லாஹ்வுடைய நினைவின்றி வணக்கமின்றி வாழ்பவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ்வுக்கு வணங்கி வழிபடுவதை அவர்கள் விட்டுவிடக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதில் தைரியம் கொண்டவர்களாக இருப்பார்கள். உண்மையில் சகோதரர்களே, இவர்கள் தங்களுக்குரிய நலனை மறந்து வாழக்கூடிய மக்களாகும். எனவே இவர்களை ஷைத்தான் ஏமாற்றி விட்டான். இவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் பாக்கியத்தை பெறமாட்டார்கள். துன்பங்கள் ஏற்படும் போது பொறுமையாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை இவர்கள் அடைய மாட்டார்கள். பாவங்கள் நடைபெற்றால் அந்த பாவத்திற்கு பின்னால் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய வேண்டும் என்ற சிந்தனை அவர்களிடம் இருக்க மாட்டாது. எனவே இவர்கள் அல்லாஹ்வை சந்திக்கும் போது இவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுக்கு மாறு செய்தார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறந்தள்ளிவிட்டு வாழ்ந்தார்கள். இது எவ்வளவு ஒரு மோசமான நிலைமை சகோதரர்களே. அல்லாஹ்வை சந்திக்கின்ற போது தீமைகளால் நிறைந்திருக்கும் இந்த மனிதனுடைய நிலைமை என்னவாகும் என்பதை யோசித்து பாருங்கள். பிறகு அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனுடைய நாம் மேலே ஓதிய வசனங்களில் அல்லாஹ் தஆலா நினைவுபடுத்துகின்றார். யாரெல்லாம் சுவனவாசிகளாக ஆகிவிடுவார்களோ, யாரெல்லாம் நரகவாசிகளாக ஆகிவிடுவார்களோ, இவ்விருவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன? சகோதரர்களே, சுவனவாசிகள் சீதேவிகள், அவர்களுக்கும் நரகவாசிகளுக்கும் இடையில் நாம் ஒப்புநோக்கி பார்க்க முடியாது. சுவனவாசிகள் அவர்கள் அல்லாஹ்வுடைய வாக்கியத்தை பெற்றவர்கள், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்தவர்கள். நரகவாதிகளோ மூதேவிகளாக இருப்பவர்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய வணக்கத்தை விட்டு தூரமானவர்கள். அவர்கள் மறுமையில் இழிவுபடுத்தப்படுபவர்கள். எனவே கேவலப்படுத்தப்படக்கூடியவர்களும் சங்கைப்படுத்தப்படக்கூடியவர்களும் சமமாகுவார்களா? நல்லவர்களும் கெட்டவர்களும் சமமாகுவார்களா? தோல்வி அடைபவர்களும் லாபம் அடைபவர்களும் சமமாகுவார்களா? நிச்சயமாக இவர்களுக்கு மத்தியில் சமத்துவம் இருக்க மாட்டாது. எனவே சொர்க்கம் என்பது நல்லடியார்களுக்குரிய மாளிகை. சொர்க்கத்தில் அல்லாஹ் பல்வேறு வாக்கியங்களை வைத்திருக்கிறார். நரகம் என்பது தீயவர்களுக்காக சித்தரிக்கப்பட்ட இடம். அதில் பல்வேறு தண்டனைகள் இருக்கின்றது. எனவே சொர்க்கவாசிகளுக்கு சொர்க்கத்தில் பாக்கியமும்,
நரகவாசிகளுக்கு நரகத்தில் தண்டனையும் இருக்கின்றது. அவ்விருவரையும் நாம் எப்படி ஒப்புநோக்கி பார்ப்பது? எனவே சகோதரர்களே, யாரெல்லாம் சோனத்தை அடைய வேண்டும் என்ற ஆசை இருக்கின்றதோ அவர்கள் நற்கர்மங்களை சேகரிப்பதில் முயற்சி செய்து கொள்ளட்டும். அல்லாஹ்வை சந்திக்கின்ற நேரத்தில் அந்த நற்கர்மங்கள் தான் அவர்களுக்கு பலனளிக்கப் போகின்றது. நிச்சயமாக நல்லடியார்களை அல்லாஹ் தன் அருளினால் சூழ்ந்து கொள்பவனாக இருக்கின்றான். எனவே கருணை நிறைந்த அந்த அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் அவனுக்காக நன்மைகளை செய்து நெருங்குபவர்களாகவும் எமது பாவங்களுக்காக மன்னிப்பு கோரி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடுபவர்களாகவும் எங்களை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை கூறி இமாம் அவர்கள் முதலாவது குத்பாவை முடித்தார்கள். இரண்டாவது குத்பாவிலும் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் கூறிய பிறகு, அன்புக்குரிய சகோதரர்களே, புனிதம் நிறைந்த முஹர்ரம் மாதத்தை இப்போது நாம் அடைந்திருக்கின்றோம். சகோதரர்களே, இந்த மாதத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த மாதத்தினுடைய நோன்பின் சிறப்பை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது, அஃதலுஸ் ஸியாமி பஅத ரமதான், ரமதான் மாதத்துக்கு பிறகு அடியார்கள் நோக்கும் சுன்னத்தான நோன்பில் மிகச் சிறந்தது ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், முஹர்ரம் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ்வுடைய இந்த மாதம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். எனவே முஹர்ரம் மாதத்தினுடைய நோன்பு சுன்னத்தான நோன்பில் மிகச் சிறந்ததாக இருக்கின்றது. அதிலும் விசேடமாக ஆஷூராவுடைய நாள் முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் மிகச்சிறந்த நாளாக இருக்கின்றது. காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஆஷூரா நோன்பை பற்றி கேட்கப்பட்ட போது, முன் சென்ற ஒரு வருட பாவங்களுக்கு அது மன்னிப்பாக அமையும் என்று நபி அவர்கள் எங்களுக்கு நற்செய்தி சொல்லியிருக்கின்றார்கள். எனவே ஆஷூராவுடைய நோன்பை நோக்கக்கூடியவர்கள் அதற்கு முன்னால் வரக்கூடிய 9வது தினத்திலும் நோன்பு நோன்பது சுன்னத்தாக இருக்கின்றது. காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த இறுதி வருடத்தில் அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் ஆஷூராவுக்கு முந்தைய தினத்திலும் நான் நோன்பு நோன்பேன் என்று கூறியிருக்கின்றார்கள். எனவே 9வது தினம் 10வது தினம் ஆகிய இரு தினங்களிலும் நோன்பு நோன்பது சுன்னத்தாக இருக்கின்றது. அன்பிற்குரிய சகோதரர்களே, சுன்னத்தான காரியங்களை அதிகமாக செய்வதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ் மார்க்கத்தில் எங்களுக்கு காட்டித் தராத விதத்தான விஷயங்களை விலகி வாழ்வதில் நாம் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உண்மையில் விதத்தான காரியங்கள், மார்க்கத்தில் சொல்லப்படாத வணக்க வழிபாடுகளை மனிதர்கள் நன்மைகள் என்று நினைத்துக் கொண்டு அது சுவனத்திற்கு தங்களை சேர்த்துவிடும் என்று நினைத்துக் கொண்டு செய்கின்றார்கள். ஆனால் அவைகள் சுவனத்தில் பார் மக்களை சேர்த்துக் கொள்ளக்கூடிய, அழைத்து செல்லக்கூடிய அமல்கள் அல்ல. காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு பித்அத்தின் ضلاலா, எதுவெல்லாம் மார்க்கத்தில் புதிதாக அமைக்கப்பட்டதோ அது அனைத்தும் வழிகேடாகும். குல்லு ضلالத்தின் ஃபின்னார், அனைத்து வழிகேடுகளும் நரகம் செல்லும் என்று சொன்னார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த முஹர்ரம் மாதத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய விதத்தான அம்சங்களில் ஒன்றுதான் ஆஷூராவுடைய தினத்தில் ஷியாக்கள் மூலமாக நடாத்தப்படக்கூடிய அவர்களுடைய கன்னத்தில் அடித்துக் கொள்வது, அவர்களுடைய மேலில் காயங்களை உருவாக்கிக் கொள்வது, இது அனைத்தையும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மரணத்திற்காக நாம் கவலை கொள்கிறோம் என்ற அடிப்படையில் அவர்கள் செய்யக்கூடிய நூதனங்களாகும். இது நல்ல கர்மங்கள் அல்ல, இது மாறாக மோசமான செயல்பாடுகள். அல்லாஹ்வுடைய ரசூலோ எங்களுக்கு காட்டித் தராத அம்சங்கள். மார்க்கத்தில் இதற்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அதே போன்று சகோதரர்களே, முஹர்ரம் மாதத்தினுடைய இந்த 10வது தினத்தில் அல்லது இந்த முஹர்ரம் மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் மேற்கொண்ட மாதம் என்று நினைத்துக் கொண்டு ஹிஜ்ரத் கொண்டாட்டங்களை கூட இந்த மாதத்தில் மக்கள் கடைபிடிப்பதை பார்க்கிறோம். ஹிஜ்ரத் கொண்டாட்டம் என்று ஒன்றை அல்லாஹ்வுடைய தோழர்கள், நபி தோழர்கள், சஹாபாக்கள் யாரும் அதை செய்யவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தாங்கள் மேற்கொண்ட ஹிஜ்ரத்தை மையமாக கொண்டு எந்த ஒரு நூதனத்தையும் அவர்கள் செய்யவில்லை என்பதை ஹதீஸை படிக்கின்ற போது எங்களுக்கு தெளிவாக விளங்குகின்றது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்னும் சிலர்களை பார்த்தால் முஹர்ரம் வந்துவிட்டால் இது புத்தாண்டு என்று சொல்லிக்கொண்டு புத்தாண்டுக்கு என்று புதிதாக ஆடை அணிவது, அதற்கு என்று புதிதாக பானங்களை உருவாக்கி அவர்கள் அதை அருந்துவது, இப்படியெல்லாம் செய்யக்கூடிய பழக்கங்களை சில பகுதிகளில் நாம் பார்க்கிறோம். உண்மையில் சகோதரர்களே, இது அனைத்தும் மார்க்கம் எங்களுக்கு காட்டித் தராத நூதனமான செயல்களாக இருக்கின்றது. நபி அவர்கள் சொன்னார்கள், மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா, யார் எமது இந்த மார்க்கத்தில் புதிதாக ஒன்றை உருவாக்குவாரோ மா லைஸ மின்ஹு, அதில் இல்லாத
புதியதொன்றை வரது அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எனவே முஹர்ரத்துக்கு என்று குறிப்பாக ஏதும் பானங்களை தயாரிப்பதோ உணவுகளை தயாரிப்பதோ அல்லது ஏதாவது நிறங்களை அதற்கு என்று தீட்டுவதோ இது அனைத்தும் மார்க்கத்தில் இல்லாத புதிய அம்சங்களாகும். எனவே பானத்திலோ உணவிலோ நிறத்திலோ எந்த ஒரு பாதிப்பையும் அல்லாஹ் எங்களுக்கு வைக்கவில்லை. இதன் மூலமாக எந்த ஒரு தீமையையும் தடுப்பதாக அல்லாஹ்வுடைய ரசூலோ எங்களுக்கு கூறவில்லை. இது அனைத்துமே மனிதர்களால் உற்பத்தி செய்யப்பட்டவைகள் தான். எனவே உலகத்தில் அல்லாஹ் எதை நாடினானோ அதுதான் நடந்தேறும். அல்லாஹ் எதை விளக்கினானோ அது நிச்சயமாக இந்த உலகத்தில் நடைபெறாததாக அமைந்துவிடும். எனவே சகோதரர்களே, இத்தகைய நூதனமான காரியங்களிலிருந்து விலகி என்னை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பூரணப்படுத்தி விட்டான். இந்த மார்க்கத்தை அல்லாஹ் முழுமையாக தன்னுடைய தூதருக்கு எத்தி வைத்து விட்டான். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை எங்களுக்கு சொல்லவில்லையோ அது இந்த மார்க்கமாக அமைய போவதில்லை. அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்கள் மார்க்கத்தை இன்று உங்களுக்கு நாம் முழுமைப்படுத்தி விட்டோம். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, எனது அருளையும் உங்களுக்கு நான் முழுமைப்படுத்தி விட்டேன். வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இஸ்லாத்தை உங்களுக்கு நான் மார்க்கமாக பொருந்திக் கொண்டேன் என்று அல்லாஹ் இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டதை புனித அல் குர்ஆனில் எங்களுக்கு கூறுகின்றான். ஜும்மாவுடைய இறுதியில் மூமின்களே முஸ்லிம்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் மீது ஸலவாத்து சொல்பவர்களாக நீங்கள் உங்களை ஆக்கிக் கொள்ளுங்கள். اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد என்று ஸலவாத்தை கூறி பிறகு மூமின்கள் முஸ்லிம்களுக்காக துஆ செய்து இமாம் அவர்கள் குத்பாவை முடித்தார்கள். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. இரண்டாவது ஹுத்பாவில் மிக முக்கியமாக நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய சுன்னத்தான நோன்பை இமாம் அவர்கள் நினைவூட்டினார்கள். சோதர்களே, ஃபர்லான ரமலானுடைய நோன்புக்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான நோன்பாக சிறந்த நோன்பாக நபி அவர்கள் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய நோன்பை தான் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ முஹர்ரம் மாதத்தினுடைய எந்த ஒரு தினத்திலும் நாம் என்ன செய்யலாம்? நோன்பு பிடிக்கலாம். முஹர்ரத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்குமே நோன்பு பிடிப்பது சிறந்தது தான். இருந்தாலும் விசேடமாக ஆஷூராவுடைய நோன்பு, அது இப்போ முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் ஆஷூராவுடைய நோன்பு, அந்த நோன்புக்கு தான் ஒரு வருட பாவ மன்னிப்பு கூலியாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் ஏனைய நோன்புகளை பிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாவிட்டாலும் ஆஷூராவுடைய 10வது அந்த நோம்பில் என்ன செய்யணும்? கவனம் செலுத்த வேண்டும். ஏன்னா அந்த நோம்புக்கு தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அந்த நோம்புக்கு தான் ஒரு வருட கூலி வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. ஆஷூராவுக்கு முந்தைய தினம் 9வது நாள், அந்த 9வது நாளில் நோன்பு பிடிப்பது அது ஒரு வருட கூலி வாக்களிக்கப்பட்ட நாள் அல்ல. அந்த நாளில் ஏன் நபியவங்க நோன்பு பிடிப்பதாக சொன்னாங்கன்னா, ஆஷூராவுடைய நாளில் யூதர்களும் நோன்பு பிடிப்பதாக நபி அவர்களுக்கு சொல்லப்பட்டது. ஆஷூராவுடைய நாளில் யூதர்களும் என்ன செய்கிறாங்க? நோன்பு பிடிக்கிறார்கள். ஏன் யூதர்கள் நோன்பு பிடித்தார்கள்? காரணம் என்ன? என்ன காரணம் நோன்பு பிடிச்சாங்க? அன்றைய நாளில் தான் அல்லாஹ் மூசா நபியை பாதுகாத்து ஃபிரௌனை அடித்த நாள் அந்த ஆஷூராவுடைய நாள் தான். இது ஹதீஸே வந்திருக்குது. ஃபிரௌனை அடித்து மூசா நபியை பாதுகாத்த நாள் எந்த நாள் அது? அது இந்த ஆஷூராவுடைய நாள் தான். அப்போ எனவே யூதர்கள் நபியோக மதீனாவுக்கு வந்தபோது அவர்கள் ஆஷூராவுடைய நாளில் நோன்பு பிடிப்பவர்களாக இருந்தார்கள். அப்போ கேட்டாங்க, எதுக்கு நீங்கள் ஆஷூராவில் நோன்பு பிடிக்கிறீங்கன்னு கேட்டால், நாங்கள் மூசா நபியை அல்லாஹ் பாதுகாத்ததற்கு நன்றி செலுத்தும் முகமாக என்ன செய்கிறோம் நாங்கள். அப்போ நபியோக சொன்னாங்க, உங்களை விட மூசாவுக்கு நன்றி செலுத்துறதுக்கு, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மூசா நபிக்கு இந்த வாக்கியம் கிடைத்ததற்காக உங்களை விட அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த நாங்கள் தான் தகுதியானார்கள். காரணம் என்ன? மூசாவுடைய வழியை பின்பற்றார்கள் நாங்கள் தான். மூசா நபியுடைய மார்க்கத்தை பின்பற்றார்கள் யாரு? நாங்கள் தான் பின்பற்றோம் என்று சொல்லி அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க?
நோன்பு பிடித்தார்கள். சரி, அப்ப யூதர்களும் அதே தினத்தில் நோன்பு நோக்கிறார்கள் என்பது பின்னால் நபி அவர்களுக்கு சொல்லப்பட்ட போது என்ன செஞ்சாங்க? சரி, அப்ப அவர்களுக்கு மாறு செய்யும் முகமாக அடுத்த வருஷம் நாம் உயிரோடு இருந்தால் 9வது தினத்திலும் அப்ப அவங்க ஒரு நோன்பு பிடிக்கிறாங்க, நாங்க என்ன செய்வோம்? நாங்க 2 நோன்பு பிடிப்போம். காரணம், அப்ப அவங்களுக்கு நேர்படாமல் இருப்பதற்காக. வேதாந்த உலமாக்கள் என்ன சொல்றாங்க? யாராவது ஒருவருக்கு 9வது தினம் நோன்பு பிடிப்பதற்கு தவறினால், முடியாம போனால், அவர் 11வது தினம் என்ன செய்யலாம்? நோன்பு பிடிக்கலாம். ஏன்? இந்த 9வது நோன்புக்கு சொல்லப்பட்ட காரணம் என்ன? யூதர்களுக்கு மாறு செய்வதுதான் காரணம். அப்ப எனவே 9 மிஸ் ஆகுனா ஒருவர் விரும்பினா என்ன செய்யலாம்? 11ஐயும் பிடிச்சா அந்த மாற்றம் என்ன செய்யும்? எல்லா சிங்களா ஆஷூராவை மட்டும் பிடிச்சதா ஆகாது. அப்ப ஆஷூராவோட சேர்ந்து 9 பிடிக்கிறது சொன்னா 9 மிஸ் பண்ணா என்ன செய்யலாம்? 10 11ஐயும் சேர்த்து பிடிச்சோம்னு சொன்னா அப்ப அந்த மாற்றம் நபியவர்கள் எதற்காக அந்த நோன்பை பிடித்தார்களோ அந்த நோக்கம் என்ன செய்யும்? நிறைவேறி விடும். சரி, அப்ப அதுல இன்னும் சில உலமாக்கள் சொல்றாங்க என்ன? உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா 9, 10, 11 3 நாளையுமே பிடிங்க. ஏன்? காரணம் என்ன? ஒவ்வொரு மாதமும் 3 நாள் நோன்பு பிடிப்பது சுண்ணத்தா இல்லையா? அந்த சுண்ணத்தும் என்ன செய்யும்? நிறைவேறி போகும். ஒருவர் தொடர்ந்து 10, 11, 12 ஆகிய தினங்களில் நோன்பு பிடிச்சாரோ 9, 10, 11 ஆகிய தினங்களில் நோன்பு பிடித்தால் ஒவ்வொரு மாதமும் 3 நாள் நோன்பு பிடிப்பது சுண்ணத்து என்று ஒரு பொது விதி ஒன்று இது. அதுவும் சேர்ந்து செய்யும் இதுல அடங்கி போகும். சரி, யாருக்கும் வாய்ப்பு இல்லாவிட்டால் வேலை பழுவினால் அப்படி 3 நாள்லாம் எங்களுக்கு நோன்பு முடிக்க முடியாது அப்படின்னு யாராவது நினைக்கிறதா இருந்தா எதுல போக்கஸ் பண்ணணும்? கூடுதலா கவனம் செலுத்தணும். எதுல? 10வது நாள்ல. சிலர்கள் 9 நோன்பு முடிச்சுட்டு 10வது நாள் விட்டுறான். ஆனா ஒரு வருஷம் பாவ மன்னிப்பு கூலி சொல்லப்பட்டது எதுக்கு? 9க்கா 10க்கா? 10க்கு தான் சொல்லப்பட்டது. அதனால 10 தான் நாங்க என்ன செய்யணும்? கவனத்தில் கொள்ள வேண்டும். அதுக்கு பிறகு ஆஷூரா மாதத்துல முஹர்ரம் மாதத்துல எப்ப நோன்பு பிடிக்க விரும்பினாலும் என்ன செய்யலாம்? பிடிக்கலாம். இந்த பொதுவாக நோன்பில் சிறந்தது ஃபர்துக்கு பிறகு என்ன முஹர்ரம் மாதத்தினுடைய நோன்பு என்று நபி அவர்கள் செஞ்சுக்கிறாங்க, பொதுவாகவே குறித்து சொல்லியிருக்கிறார்கள். எனவே முஹர்ரம் மாதம் என்பது நோன்புக்குரிய ஒரு மாதம் என்பதையும் என்ன செய்யணும்? நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, ஜும்மாவுடைய ஆரம்பத்தில் இமாம் அவர்கள் ஓதிய அந்த குர்ஆன் வசனம் சூரத்துல் ஹஷ்ரில் இருக்கக்கூடிய 18, 19வது வசனம். 18, 19வது வசனம் உண்மையிலே கவனிக்கத்தக்க ஒரு முக்கியமான ஒரு வசனம். இது சும்மா மேலோட்டமா பார்த்துட்டு போகாம கொஞ்சம் சீரியஸா நாங்கள் கவனம் எடுக்க வேண்டிய ஆயிரம். ஏன்? அல்லாஹ் எங்களுக்கு சொல்றான், வல் தன்துர் நஃப்ஸுன், ஒவ்வொரு ஆன்மாவும். யாருமே எக்ஸெப்ஷன் இல்லை. ஒவ்வொரு ஆன்மாவும், அப்பா அவர் இன்ஜினியரா இருந்தாலும் சரி, லாயரா இருந்தாலும் சரி, டாக்டரா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் தான் இந்த ஓடம். என்ன சொல்றான்? வல் தன்துர் நஃப்ஸுன், ஒவ்வொரு ஆன்மாவும் பார்க்கட்டும், மா கத்தமத் லிகத், மறுமைக்காக எதை நீங்கள் முற்படுத்தி வைத்திருக்கிறீர்கள். எது உங்களோட பேங்க் பேலன்ஸ்ங்கிறத பார்த்துக்கோங்க. எந்த பேங்க்? பீப்பிள் பேங்கா இல்லாட்டி நேஷனல் பேங்கா? இல்ல, பேங்க் ஆஃப் ஆஹிரா. வல் தன்துர் நஃப்ஸ் மா கத்தமத் லிகத், தனது மறுமைக்காக எதை நீங்க டிபாசிட் பண்ணிக்கிறீங்க என்றதை பார்த்துக்கோங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப நாம பார்க்கணுமா இல்லையா? என்ன டிபாசிட் இருக்கீங்களா கைவசம்? நினைச்சா ஏன் அந்த டிபாசிட் தான் உங்களுக்கு அங்க பயனளிக்க போகுது. அதிலே ஒரு விளக்கம் பண்ணி அவர்கள் சொன்னார்கள், மறுமையை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது நாளை என்ற வார்த்தையை பயன்படுத்திக்கிறான். இப்ப கதர்ன்னு சொன்னா என்ன? அரபுல கதர்ன்னா நாளைக்கு. நாங்கள் சும்மா பேச்சு புழக்கத்துல கொடுக்குறான்னு சொல்லுவோம், அப்படி இல்லையா? சரியான அரபிக் ஒரிஜினல்ல கதர்ன்னு சொல்லுவாங்க. கதர்னா நாளேன்னு அர்த்தம். இந்த நாளை என்ற வார்த்தையை தான் அல்லாஹ் மறுமைக்கு இங்க பயன்படுத்துகின்றான். கிட்டத்தட்ட அது நாளை மாதிரி, நாளைக்கு வரப்போற மாதிரி. உண்மையிலே நாளைக்கு வர்றதா இருந்தா எப்படி பண்ணாங்க? நாளைக்கு மறுமை வரப்போறதா இருந்தால் எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? அப்ப எனவே மொத்த உலக வாழ்க்கையையும் அல்லாஹ் இன்றைய தினமாக ஆக்கி மறுமையை என்ன செஞ்சிட்டான்? நாளைய தினமாக ஆக்கி வைத்தான். சோதரர்களே, மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு உதாரணத்தை நபி அவங்க சொன்னாங்க. இன்மைக்கும் மறுமைக்கும் உங்களுக்கு கம்பேரிங் பண்ணி இந்த ரெண்டையும் நீங்க விளங்கி போகன்றதுக்கு நபி அவங்க சொன்ன உதாரணம். உண்மையிலே ஒரு மனிதன் கொஞ்சம் இருந்து ஆழமா சிந்திச்சாண்டா, அப்ப நாங்க வாழ்ற இந்த உலகத்துக்கு எந்த அளவு நாங்க வெரிவேஷன் கொடுக்கணும், மௌத்தான பிறகு இருக்கக்கூடிய மறுமை வாழ்க்கைக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்பதை புரிஞ்சுக்கொள்வோம். நபி அவங்க சொல்றாங்க ஒரு ஹதீஸ்ல, மத்துன்யா பில் ஆஹிரா,
சொன்னாங்க. இந்த உலகம் என்பது மறுமையோடு நீங்கள் ஒப்பி நோக்கினால், இந்த உலகம் என்பது மறுமையோடு நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? ரெண்டினுடைய பெருமன், இதனுடைய அளவு என்ன, அதனுடைய அளவு என்ன, என்ன வித்தியாசம் சொன்னாங்க. உங்களில் ஒரு மனிதர் சொன்னாங்க, தனது விரல் ஒன்றை கடலில் போட்டுவிட்டு எடுத்தால், கையில் சொல்லவும் இல்லை, என்ன சொல்றாங்க, விரல் ஒன்றை கடலில் போட்டு எடுத்தால் சொன்னார். அந்த விரல் எந்த அளவு நீரை கொண்டு வருகிறது என்பதை அவர் பார்த்து கொள்ளட்டும். விரலை போட்டு எடுத்தீங்கன்னா எவ்வளவு தண்ணி அதுல வருவதுன்றத பாருங்க. எவ்வளவு வரும் தண்ணி? ஒரு 1 லிட்டர், ஒரு 1/2 லிட்டர், ஒரு 1/4 லிட்டர் ட்ராப்ஸ், அவ்வளவுதான். எவ்வளவு வரும்? சில துளிகள். சொன்னாங்க, அந்த விரலில் வந்த நீரை பார்க்கட்டும், எந்த அளவு வந்திருக்குது சொன்னாங்க. இதுதான் துனியா, விரல்ல வந்த இந்த நீருடைய அளவுதான் துனியா சொன்னாங்க. இந்த சமுத்திரம் மறுமை தான். சமுத்திரம் என்ன, கடல் என்ன, மறுமை. கையில வந்த இந்த நீர் டிராப்ஸ் அளவு எந்த அளவு கடல்ல இருக்குதாங்க. இதே மாதிரி எத்தனை மடங்கு கடல்ல இருக்குது? யாரையாவது விட்டு, யாராவது அக்கௌண்டனே யாரையாவது விட்டு என்ன சொல்லுங்க, என்ன சொல்லுவாங்களா? எல்லாம் தவிர வேற யாருக்கும் செய்ய முடியாது, கணக்கு பார்க்க முடியாது. அப்ப பாருங்க, இந்த கடல்ல வந்த நீருடைய அளவுதான் உங்களோட உலக வாழ்க்கை. இந்த சமுத்திரம் என்பது மறுமை வாழ்க்கை. நாங்க இப்ப எங்களோட அந்த வாழ்க்கையை கொஞ்சம் நாங்க சிந்திச்சு பார்த்தோம் சகோதரர்களை. எங்களோட முழு போக்கஸும் முழு சிந்தனையும் எதுல இருக்கு? இந்த டிராப்ஸ்ல தான் இருக்கு. இந்த கடல்ல இருக்கிற இந்த பிரமாண்டமான இந்த நீர் அளவு நாங்க நினைச்சது இல்லை, அதை பத்தி நினைக்கிறதே இல்லை. எதை பத்தி நினைச்சு கொண்டிருக்கிறோம்? இந்த டிராப்ஸை பத்தி. அப்ப என்ன அர்த்தம்? எங்களுடைய முழு சிந்தனையும் முழு முயற்சியும் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்றால், ஏதோ எங்களோட துனியா வாழ்க்கையுடைய டெவலப்மெண்ட்டுக்காக, எங்களோட உலக வாழ்க்கையினுடைய வசதிக்காக, அதை பெருக்கிக் கொள்ள, அதுல கொஞ்சம் நாங்க நல்லா இருக்கிறதுக்காக வேண்டி உள்ள முயற்சி தான் முழுமையா செய்யப்படுதே அல்லாம, மறுமையை நினைத்து இந்த மறுமைக்காக நான் அமல் செய்ய வேண்டும் என்று அமலில் ஒரு போட்டி, அமல்ங்க ஒரு போட்டி, இப்படி ஒரு சிந்தனை எங்களோட டெய்லி லைஃப்ல இருக்குதான்னு கேட்டாலும் என் சகோதரர்களே கவலையான பதில் தானே வரும். என்ன சொல்றீங்க? என்ன எங்களுடைய அதிகமான சிந்தனை எதில் இருக்குது? அப்ப அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஏமாந்துடாதீங்க, மறுமைக்காக நீங்க என்ன தயாரித்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை என்ன செய்யுங்க, நீங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்றான். அல்லாஹ் பார்க்க சொன்ன பிறகும் நாங்க அதுல கவனம் இல்லாம இருந்தோம்னு சொல்றான். அப்ப மனிதன் மிக பெரும் சகோதரர்களை அளவு சொல்ல முடியாத மிக பெரும் ஒரு நஷ்டத்தை மறுமையில சந்திப்பார். யாரெல்லாம் இந்த உலகத்தில் நல்லவர்களை அதிகமாக செய்யவில்லையோ அவர்கள். சொர்க்கம் என்றது சகோதரர்களே அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு கிடைக்கக்கூடிய ஒரு இடம் தான் சொர்க்கம். நாங்க செய்யற அமலை கொண்டு சொர்க்கம் கிடைக்க போறதில்லை. நபி அவங்களே என்ன செஞ்சாங்க? சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, உங்களில் யாரும் அவர் செய்யற அமலால சொர்க்கம் போகலாங்க. நீங்க என்ன அமல் செஞ்சாலும் சரி, நீங்க அஞ்சு செஞ்சீங்களா, உம்ரா செஞ்சீங்களா, சதகா கொடுத்தீங்களா, நோன்பு பிடிச்சீங்களா, தொழுதீங்களா, இந்த எந்த ஒரு அமலும் என்ன செய்யாது, உங்களுக்கு சொர்க்க வாக்கியத்தை கிடைக்க எடுத்து தரக்கூடிய அளவுக்கு தகுதியானது அல்ல. ஏன்னா நீங்க காலம் பூரா அமல் செஞ்சாலும் அதை விட பெருமதி வாய்ந்தது சொர்க்கம். எனக்குயா அப்போ உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார ரசூலல்லாஹ் வலா அந்த சஹாபாக்கள் ரூபத்தை பாருங்க. உடனே என்ன செஞ்சாங்க? உங்களுக்குமா அந்த கேள்வின்னு கேட்டான். எங்களுக்கு தான் அந்த கேள்விண்டா, எங்களை அமலால எங்களுக்கு சொர்க்கத்தை அடைஞ்சு கொள்ள முடியாது என்றால் அப்ப உங்களுக்கும் அதே கேள்விதானு கேட்டார். சொன்னாங்க, எஸ், எனக்கும் அதே கேள்விதான். நானும் என் அமலால என்ன செய்ய முடியாது, சொர்க்கம் செல்ல முடியாது. சகோதரர்களே, நபியோங்க செஞ்ச அமல்களை கொஞ்சம் யோசிப்பாருங்க. சுப்ஹானல்லாஹ், ஜிஹாத் செஞ்சுக்கிறான், அப்படியே இல்லையா? அல்லாஹ் பாதையில போர் செஞ்சுக்கிறான், இரவுல நீண்ட நேரம் நின்று வணங்கிக்கிறான், நோம்பு எக்கச்சக்கமாக பிடிச்சிக்கிறான், சதகா தன்னிடத்துல இருக்கிற எல்லாத்தையும் கொடுக்குற அளவுக்கு சதகா செஞ்சுக்கிறான். இப்போ ஒரு கிராமத்து அரபி வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். நினைச்சா
அதாவது ஒரு ஆட்டு பட்டி, ஒரு மலையில பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டு பட்டி அப்படியே கொடுத்துட்டாங்க, எல்லாரும் எடுத்துட்டு போகணும்னு சொல்லி. அவர் ஊருக்கு போயிட்டு உடனே என்ன சொன்னாராம், மக்களே அஸ்லிமு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். எந்தவித வறுமையையும் பயப்படாத அளவுக்கு முகமது தர்மம் செய்கிறார். முகமது அள்ளி வாரி வாரி கொடுக்கிறாரு, இஸ்லாத்துக்கு வாங்கடான்னு என்ன செய்யறாரு, தர்மத்தை சொல்லி கூப்பிடுறாரு. அப்ப பாருங்க, அமல்கள்ல நபியோட நாங்க போட்டி போடுறோம். அந்த அளவுக்கு எல்லா விதமான அமல்கள்லயும் அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க முன்னுக்கு நிக்கிறாங்க. சரியா? அவ்வளவு அமல் செஞ்ச நபி சொல்றாங்க, எனது அமலாலே என்ன செய்ய முடியாது. அப்ப அவங்கள அமலாலே சொர்க்கம் போயிடாத, எங்கட அமலை கேட்கிறோம் அப்படியே இல்லையா? அதான் இந்த 70,000 பேர் கேள்வி கணக்கில் சொர்க்கம் போவாங்கன்ற ஹதீஸை சொன்ன உடனே ஒருத்தர் கேட்கிறாரு, 3 வயசு அவங்களே ஒரு லட்சத்துக்கு மேலே இருக்கிறாங்களே, அப்ப அந்த லிஸ்ட்ல எங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும் அப்படி இல்லையா? நபியுடைய தோழர்களான சஹாபாக்கள், அதுக்கு பின்னால வந்த தாபீன்கள், அதுக்கு பின்னால வந்த பெரிய இஸ்லாமிய அறிஞர்கள், உலமாக்கள், அவங்கள கணக்கு பார்த்தாலே 10-15 லட்சம் வந்துடும். அப்ப அல்லாஹ் சொன்னது கேள்வி கணக்கின்றி சொர்க்கம் செல்பவர்கள் எத்தனை பேரு? 70,000 பேர் தான். இந்த 70,000 லிஸ்டுக்குள்ள எங்களுக்கு அடங்கிடுமா? கஷ்டம். எங்களுக்கு முன்னால உள்ளவர்கள் அமல்கள்ல பயங்கர போட்டி போட்டிக்கிறான், அப்படியே இல்லையா? அதானே ஒரு இமாமுடைய ஹிஸ்டரியில அவருக்கு 3 கப்பல் இருந்துச்சான். 3 கப்பல் பணக்காரன் தானே, என்ன சொல்றீங்க? 3 கப்பல் வச்சுக்கிறத ஒரு ஏழை வச்சுக்குவானா? இல்லை. ஆனா அவருக்கு ஜக்காத் கடமை அவருக்கு இல்லையா? என்னடா இது, 3 கப்பலுக்கு சொந்தக்காரன் ஆயிக்காது, எப்படி ஜக்காத் கடமை இல்லாம போகும்? சகோதரர்கள் சொல்றாங்க, ஏன் அவருக்கு ஜக்காத் கடமை இல்லைன்னா, அவருக்கு வரக்கூடிய லாபம் எதையும் வச்சுக்கொள்ள, எல்லாம் சதகா செஞ்சு விட்டுருவாங்க. ஜக்காத்துடைய நிபந்தனையில ஒன்று என்ன, அது அளவை அடையணும், 1 இயர் கம்ப்ளீட் ஆகணும், அப்படித்தானே? அப்பதான் ஜக்காத்து கடமை. அளவு ஜக்காத்துக்கு ஏற்ற நிசாப் அளவு இருக்குது, அந்த அளவை அடைவதோடு 1 வருடம் என்ன செய்யணும், உங்கள்கிட்ட அது கண்டினியூவா இருக்கணும், அப்பதான் அந்த பொருள் ஜக்காத்து கடமை. அவர்கிட்ட 1 வருஷம் எல்லாம் தங்கி நிற்கிறதே இல்லையா? அவருக்கு வார லாபத்தை வர 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 என்ன செய்வாங்க, தண்டை தேவைக்கு வச்சு கொண்டு வந்ததை நெஞ்சிடுவாரு, சதக்கா நடப்பாரு. அப்ப எப்படி ஜக்காத் கடமையாகும்? பாத்தீங்கன்னா எதையுமே என்ன செய்து கொள்வதில்லை, வைத்துக் கொள்வதில்லை. அப்ப நபி அவங்க தன்னுடைய அமலையும் என்ன சொல்றாங்க, சொர்க்கத்துக்கு என்னை கொண்டு போய் சேர்க்கக்கூடியது அல்ல. சகோதரர்களே, அல்லாஹ் தன்னுடைய அருளால், அவனுடைய ரஹ்மத்தால் அப்படி சொன்னாங்க, அவன் என்னை அரவணைத்துக் கொள்ளாவிட்டால், அல்லாஹ் தன்னுடைய அருளால என்ன அணைச்சு கொள்ளாட்டி நானும் என்ற அவளால் என்ன செய்ய முடியாது, சொர்க்கம் செல்ல முடியாது. சரி, அப்ப எனவே சொர்க்க பிரவேசம் என்பது முழுக்க 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 அல்லாஹ்வுடைய அருளால அடியானுக்கு வழங்குறது. காரணம் என்ன? என்ன காரணம்? நீங்க பிறந்ததுல இருந்து மௌத்தா வரைக்கும் சுஜூதுல இருந்தாலும் அதை விட பெரிய பாக்கியம் சொர்க்கம். சொர்க்கத்துள்ள இன்பங்களை பத்தி குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் வந்திருக்கிற செய்திகளை படிச்சு பார்த்தா சகோதரர்களே, ஈமான் இல்லாம பார்த்தா நாம எடுத்துருமா நினைப்போம், இது சும்மா டூப்புன்னு. சும்மா என்ன, சும்மா போற போகல எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிடுச்சு. போற போகல என்ன, சில மினிஸ்டர் மாதிரி இருக்காங்களே, போற போகல என்னையாவது என்ன செய்வாங்க, வா கழிச்சிட்டு போவாங்க. புறவு போயிட்டு கேட்டேன், நான் சொல்லலையே, நான் இப்போ சொல்லிட்டு. காரணம் என்ன? போற போகல சொல்லிட்டு போறேன்னு சொல்லுவாங்களே. அப்ப இந்த மாதிரி அல்லாஹ் போற போகல சும்மா சொல்லிட்டு போவல்ல. ஈமான் இல்லாதவர்கள் பார்த்தா என்ன நினைப்பாங்க, அப்படித்தான் நினைப்பாங்க, இதெல்லாம் கட்டுக்கதைகள். அப்படித்தானே பக்கத்துக்காக சொன்னாங்க, அசாத்தீருல் அவ்வலீன், முன்னோர்களுடைய கட்டுக்கதைகள், சும்மா சும்மா வளர வச்சுக்கலாம். சகோதரர்களே, உலகத்துல வாழ்ந்துட்டு கடைசியா சொர்க்கத்துக்கு போற மனிதனுக்கு இந்த உலகத்தை விட 10 மடங்கு பெரிய சொர்க்கம். உலகத்தை விட 10 மடங்குண்டா. இந்த உலகம் கிடைச்சாலே, உலகத்துல ஒரு குடிசை கிடைச்சாலே பெருசா இல்லையா? அதான் சில ஆளுக்கு இதை சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க, அவ்வளவெல்லாம் தேவையில்ல மௌலவி, சொர்க்கத்துல ஒரு குடிசை கிடைச்சாலும் போதும், சொர்க்கத்துல என்ன ஒரு கூடாரம் கிடைச்சாலும் என்ன போதும். சகோதரர்களே, நபியே உங்க சொர்க்கத்துல உள்ள ஒரு கூடாரத்தை பற்றி சொன்னாங்க. மின் லுஅலுஅத்தின் முஜவ்வஃபானாக, ஓட்டை இடப்பட்ட முத்தால் அமைக்கப்பட்ட ஒரு கூடாரம் சொர்க்கத்துல உண்டு சொன்னாங்க. அருஹா 60 மீலண்டாங்க. அதனுடைய அகலம் 60 மைல் தான். அகலம் எத்தனை மைல்? 60 மைல். நீளம் அப்ப எவ்வளவு? என்னோட பொடியில அகலம் இவ்வளவு தான், அப்படித்தானே? அப்ப நீளம்
அதை விட 5-6 மடங்கு. அப்ப அகலம் 60 மைல்னு சொன்னா நீளம் 300-400 மைலா இருக்கு. இது எது? சொர்க்கத்து மாளிகை. இது மாளிகைன்றது வேற. அது ஹைமான்றது என்ன? கூடாரம். கூடாரமே இவ்வளவு பெருசுனா மாளிகை யோசிச்சு பாருங்க. அப்ப எனவே உலகத்துல கடைசியாக உலகத்துல வாழ்ந்துட்டு சொர்க்கத்துக்கு போற மனிதனுக்கு இந்த உலகத்தை போல 10 மடங்கு சொர்க்கம் என்றால் யோசிச்சு பாருங்க. முதலாவது போற ஹஜ்ரத் அபூபக்கருக்கு எவ்வளவு பெருசிக்கும். இந்த உம்மத்துல முதலாவது சொர்க்கத்துக்கு போற அபூபக்கருக்கு அல்லாஹ் இது எதுக்கு, ஏன் இவ்வளவு பெருசு? சகோதரர்களே, சொர்க்கம் என்பது அல்லாஹ்வுடைய விருந்து. அல்லாஹ் சொல்றான், நுஸுலம் மின் கஃபூரிர் ரஹீம். கஃபூரான ரஹீமான அல்லாஹ்வுடைய விருந்து தான் சொர்க்கம். அப்ப அல்லாஹ் விருந்தளிக்கிற நேரம் விஜயகால விருந்தளிக்கிறவன் அல்லாஹ் விருந்தளிக்க மாட்டான். அல்லாஹ் தன்னுடைய பலத்தை, தன்னுடைய ஆற்றலை, அதிகாரத்தை தனது பரிசான சொர்க்கத்தில் என்ன செய்வான்? உங்களுக்கு காட்டுவான். அவ்வளவு விசாலமான ஏற்பாடுகள். நபி அவங்க சொல்றாங்க, இன்ன ஃபில் ஜன்னதி லஷஜரா, சொன்னாங்க சொர்க்கத்தில் ஒரு மரம் உண்டு. யஸீரு ராகிபுல் ஜவ்வாது ஃபீ ظில்லிஹா, அதனுடைய நிழலில் வேகமாக ஓடும் ஒரு குதிரை வீரர் ஓடுவார். 100 வருடம் சென்றாலும் அதை கடந்து விட மாட்டான். இது என்ன மரமா இல்லாட்டி வேற என்னமா? 100 வருடம் அதனுடைய நிழல்ல ஓடியும் அது யாரு? சும்மா நடந்து போற மனுஷன் இல்ல, வேகமா. இப்ப இதை கேட்க போக்கல எங்களுக்கு என்னடா இது புதினமா இதே யோசனை வருதா இல்லையா? சகோதரர்களே, உண்மையிலே யாராவது ஒரு பொது மனிதன் வேறொரு மனிதன் இந்த செய்தியை சொன்னா இவன் புழுவுராண்டு போய் பேசிடணும். சொன்னது யாரு? அல்லாஹ் ரசூல். தன் இச்சைப்படி எதையும் பேச மாட்டார் அவர். அவர் பேசுறதுல நீங்க சந்தேகப்பட்டீங்கன்னா அவர் ஈமான் போயிடும். நினைச்சா அல்லாஹ் சும்மா நபி உங்களுக்கு சொர்க்கத்தை பத்தி சொல்ல வைக்கல, டிரெக்டா நபியை எடுத்து சொர்க்கத்துக்குள்ள அனுப்பி எல்லாத்தையும் பாருங்கன்னு காட்டிக்கிட்டு வந்துதான் சொல்ல வச்சான். நினைச்சா அப்ப அவ்வளவு பிரமாண்டமான ஏற்பாடு சொர்க்கம். எனவே நீங்க எவ்வளவுதான் அமல் செஞ்சாலும் அதை விட பெருமதி வாய்ந்தது எது? சொர்க்கம். அதனால உங்களோட அமலை வச்சு சொர்க்கத்தை அடைய முடியாது. அல்லாஹ் தன் அருளினால் தான் என்ன செய்கின்றான்? சொர்க்கத்தை கொடுக்கிறான். நினைச்சா அப்ப இத சொன்ன உடனே நாங்க நினைச்சிட கூடாது, சரி அப்ப அல்லாட அருள் கிடைச்சது அப்ப அமல் செஞ்சு என்ன பிரயோசனம் நினைக்க கூடாது. குர்ஆன்ல சூரத்துல் மர்யம் ஒரு ஆயத்தை சொல்றான், வதில்கல் ஜன்னah, அந்த சொர்க்கம் ஊரிஸ்துமூஹா, உங்களுக்கு அனந்தரமாக்கப்பட்டிருக்கிறது, நீங்க அதனுடைய சொந்தக்காரர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். எதனால் தெரியுமா? பிமா குன்தும் தஅமலூன், நீங்கள் செய்த நற்கர்மங்களினால். இந்த ஆயத்தை என்ன சொல்லுது? நீங்க செஞ்ச நல்லவனால தான் என்ன உங்களுக்கு சொர்க்க பாக்கியம் கிடைச்சிருக்கீன்னு. என்ன இப்ப ஹதீஸோட மோதிரமா இருக்குது. ஹதீஸ் சொல்றது அவனால என்ன செய்யாது, சொர்க்கம் கிடைக்காதுன்னு சொல்லி. இந்த ரெண்டையும் இணைச்சி பார்த்தா சகோதரர்கள் என்ன விளக்கம்? அல்லாஹ் சொர்க்கத்துல அடியானுக்கு நுழைவை கொடுக்கிறது அவனுடைய அருளை கொண்டுதான். சொர்க்கத்துடைய என்ட்ரன்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறது அல்லாஹ் அருளை கொண்டுதான். ஆனா சொர்க்கத்துக்குள்ள போன போறோம், அங்க இருக்கிற வாக்கியங்கள் நீதானே, அதை எதை வச்சு அங்க டிசைட் பண்ண போறான்? உங்களுக்கு 5 தட்டு மாளிகையை தருவதா இல்லாட்டி 50 தட்டு மாளிகையை தருவதா? இது எதை வச்சு டிசைட் பண்ணப்படும்? இது எதை வச்சு? இது உங்களோட அமலை வச்சுதான் இது டிசைட் ஆகும். இது உங்களோட அமலை வச்சுதான் என்ன செய்யும்? இது டிசைட் ஆகும். அப்ப சொர்க்கத்துல பெரிய 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 வாக்கியங்களை நீங்க அடையணும்னு ஆசைப்பட்டா உலகத்துல பெரிய பெரிய அமல்களை செஞ்சாதான் என்ன செய்யும்? சும்மா யோசிச்சு பாருங்க, ஒன்றுமே அமல் செய்யாதவனுக்கும் சொர்க்கத்துல பெரிய மாளிகை, உலகத்துல கடுமையா கஷ்டப்பட்டு அமல் செஞ்சவனுக்கும் சொர்க்கத்துல அதே மாளிகைன்னா நியாயம் இல்லை, நீதம் இல்லை. அப்படியே இல்லையா? அப்ப எனவே சொர்க்கத்துக்குள்ள பிரவேசித்த பிறகு அல்லாஹ் அடியார்களுக்கு வாக்கியம் அளிப்பான். சொர்க்கத்துடைய தரஜாக்கள் எதை கொண்டு வழங்கப்பட போகிறது? அவர் இந்த உலகத்துல செய்த அமல்களை வைத்துதான். சரி, அப்ப இந்த வசனத்துல வந்தா எங்களுக்கு அறிவுரையாக சொல்கிறான், உங்களோட பேங்க் ஆஃப் ஆக்ராவுடைய டிபாசிட் என்னன்னு நீங்க பார்த்துக்கோங்க. என்ன டிபாசிட் பண்ணீங்கன்னு பாருங்க. என்னிடத்துல என்ன அமல் இருக்கு, நான் என்ன அமலை சேகரிச்சு வச்சிருக்கிறேன், விசேடமாக சொல்ற அளவுக்கு என்ன இருக்குது. சகோதரர்களே, பார்க்குமாறு அல்லாஹ் சொல்றான், பார்த்துக்கோங்க நாளைக்கு என்ன ரெடி பண்ணி வச்சுக்கிறீங்கன்னு சொல்லி. இது மௌத்து வர்ற நேரம் பார்க்க சொல்லி சொல்லல, மௌத்துக்கு முன்னமே பார்க்க சொல்றான். அப்படியே இல்லையா? இப்ப நாளைக்கு ஜேர்னியா இருந்தா இன்றைக்கா நாங்க ரெடி பண்றது? நாளைக்கு நாட்டுக்கு போறாரு, இன்றைக்கா முடிக்கிறது? ஒரு மாசத்துக்கு முன்னால் 2 மாசத்துக்கு முன்னால இருந்தே மக்கள் என்ன செய்வாங்க? கொஞ்சம் கொஞ்சமா ரெடி ஆகுவாங்க. என்ன அந்த பிரயாண நாள் வரும் வரைக்கும் தயாரிப்பு நடந்து கொண்டே இருக்கும். அதனால அல்லாஹ் என்ன செய்யறான், நாளைக்கு மௌத்துட்டா இன்றைக்கு யோசிக்காம நீங்க இப்ப இருந்தே என்ன செய்யுங்க, உங்களுடைய மறுமைக்காக என்ன தயாரித்திருக்கிறீர்கள் என்பதை
பார்த்து கொள்ளுங்கள். அப்ப உண்மையிலே சகோதரர்கள் அதுல ஒரு அடியாருக்கு கவனம் இருந்தால் என்ன செய்யும், அதிகமாக நன்மைகள் செய்யணும் என்ற ஆசை வரும். அப்ப அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றார், அதிக நன்மைக்குரிய வாய்ப்பை அடைந்து கொள்ளக்கூடிய காலங்களை வழங்குகின்றான். அப்ப அந்த காலத்துல ஒன்றுதான் இப்போது எங்களுக்கு வந்திருக்கக்கூடிய முஹர்ரம் மாதம். இந்த முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாளில் பிடிக்கக்கூடிய நோம்புக்கு ஒரு வருட பாவ மன்னிப்பு. ஒரு வருட பாவ மன்னிப்புன்னா பெரிய பாக்கியம். அப்ப இன்ஷா அல்லாஹ் இதில் வரக்கூடிய முஹர்ரத்துடைய 10வது நாள்ல இன்னைக்கு முஹர்ரம் எத்தனை? 2. அப்ப வார வெள்ளிக்கிழமை 9, சனிக்கிழமை 10. அப்ப வெள்ளி சனியும் என்ன, இப்போ சிலர்கள் வெள்ளிக்கிழமை நோம்பு பிடிக்கூட, சனிக்கிழமை நோம்பு பிடிக்கிறதால வெள்ளி நோம்பு பிடிச்சா பிரச்சனை இல்லை. தனியை வெள்ளிக்கிழமை நோம்பு பிடிக்க வாழ்ந்து என்ன செஞ்சிருக்கே தடை வந்திருக்கிறது. நினைச்சா வியாழனை சேர்த்தாலும் சனியை சேர்த்தாலும் என்ன, இப்போ நாங்கள் வியாழன் வெள்ளி நோம்பு பிடிச்சிட்டோம் வைங்களே, எதில் வரக்கூடிய வியாழனும் வெள்ளி நோம்பு பிடிச்சா 8, 9 நோம்பு பிடிச்சதாக தான் 10 நோம்பு பிடிச்சதாக என்ன செய்யாது ஆகாது. அதனால ஃபோக்கஸ் பண்ணணும் எதில் 10 சனிக்கிழமை.